வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1,06,00,000 பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். தமிழக அரசின் மிகப்பெரிய திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு. தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்பும் வகையிலும் உதயநிதி பேசியிருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி கலைஞர் 100 வினாடி வினா போட்டி வரும் 15ஆம் தேதி துவங்குகிறது. திமுக மகளிரணி சார்பில் நடத்தப்படும் போட்டியில் முதல் பரிசு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றதற்காக அமைச்சர் சேகர்பாபுவை பதவி விலக வலியுறுத்தி பாஜக சார்பில் போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 800 பேர் மீது வழக்கு பதிவு. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மற்றும் பணத்தை ஏமாற்றிய நபர்களை கைது செய்ய வேண்டும். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை கௌதமி பரபரப்பு புகார். ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணியை பந்தாடியது இந்திய அணி. 228 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்று அசத்தல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையே அரசியல், பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட அம்சங்களில் இணைந்து செயல்படுவது குறித்து பிரதமர் மோடியும் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானும் பேச்சுவார்த்தை நடத்தினர். G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வந்த சவுதி அரேபிய இளவரசர் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சீனாவுக்கு போட்டியாக மேற்கு நாடுகளுக்கு தனி பொருளாதார வழித்தடத்தை உருவாக்க இந்தியா முயற்சி எடுத்து வரும் நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1,06,00,000 பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளதாக கூறினார். தகுதியுள்ளவர்கள் என 1,06,50,000 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், வரும் 15ஆம் தேதி மகளிருக்கு அனுப்பி வைக்கப்படும் குறுஞ்செய்தியில் பணம் எடுப்பது தொடர்பாக பிரச்சினை இருந்தால் அதுகுறித்து தகவல் தெரிவிக்க டோல் ஃப்ரீ எண்ணும் சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளன. தகுதியுள்ளவர்கள் என நாம் தேர்ந்தெடுத்துள்ளது 1,06,50,000 பேர். மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து வரும் ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டுவர முதல்வர்தான் காரணம் என்றார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தன்னை பற்றி பேச அமைச்சர் உதயநிதிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக சனாதனத்தை வைத்து தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க முடியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றதற்காக அமைச்சர் சேகர்பாபுவை பதவி விலக வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, பாஜக சனாதனத்தை ஆதரித்து தேர்தலை சந்திக்கிறோம், திமுக சனாதனத்தை வைத்து தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். சனாதன தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது. யாரு வேண்டுமானாலும் இயற்கையினுடைய நீதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்பது சனாதன தர்மம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்தார். ஒரு எலெக்ஷன் 2024 சனாதன தர்மத்தை வைத்து தமிழகத்தில் எலெக்ஷன் நடத்தலாம். திமுக நீங்கள் சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று சொல்லுங்கள், பாரதிய ஜனதா கட்சி சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் நாங்கள் போற்றி பாதுகாக்கின்றோம் என்று சொல்லுவோம், வாங்க. இதை சொன்ன பிறகு திமுக அறிக்கையை கொடுத்துவிட்டு தப்பிச்சு செல்ல பார்க்கின்றார். அதனால் திமுக புரிந்து கொள்ள வேண்டும், இது பழைய தமிழகம் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் மகிழ்ச்சிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. செங்கோட்டையன் கூறினார். சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் உண்மை அல்ல என கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் மகிழ்ச்சிதான் என கூறிய அவர், கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணையலாம் என்றும் அவர்களுக்கு கட்சியில் பதவியும் கிடைக்கும் எனவும் கூறினார்.
இமானுவேல் சேகருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு திருமால் நகரில் இமானுவேல் சேகரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ரொம்ப தாமதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த கோரிக்கையை வச்சு நம்ம போராடி பல தடவை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2 வருஷம் கழிச்சு வருதுன்னா இது பேசியிருக்க போகிறது இல்லை. இதை தான் இது தேர்தல் அரசியல், கட்சி அரசியலுங்கிறோம், மக்கள் அரசியலே இல்லை. பல முறை இந்த கோரிக்கையை வச்சு மக்கள் போராடிட்ட பிறகு இப்போ இந்த மண்டபத்தை கட்டுறேங்கிறாங்க. உடனே நாளைக்கு செங்கல் சிமெண்ட் இறக்கி கட்டிட போகிறதில்ல. தேர்தலில் வாக்கு போட்டால் அதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் இதை வரவேற்கிறேன். அரசு அந்த விழாவை இப்போ அந்த விழாவை அரசு விழாவாக எடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் அரசு வணக்கம் செலுத்துதில்ல, அதுபோல் ஒரு அரசு நிகழ்வாக எடுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் விரோத கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்தி வரும் மோடி அரசை வெளியேறு என வலியுறுத்தி இன்று முதல் தொடர் மறியல் போராட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் மறியல் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக மகளிரணி சார்பில் நடத்தப்படும் கலைஞர் 100 வினாடி வினா போட்டி வரும் 15ஆம் தேதி துவங்குகிறது. திமுக மகளிரணி சார்பில் கனிமொழி எம்பியின் முன்னெடுப்பில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டி நடத்தப்பட உள்ளது. அது அண்ணாவின் பிறந்த நாளான வரும் 15ஆம் தேதி அன்று துவங்குகிறது. இந்த போட்டியில் தமிழ்நாட்டின் வரலாறு, திராவிட அரசியலை பற்றி கேள்விகள் கேட்கப்படும் என்றும் கலைஞர் 100.co.in என்கிற இணையதளத்தில் பதிவு செய்து கொண்டு இணையவழி போட்டிகளில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக 10 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 6 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு இம்மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு வரும் 23ஆம் தேதி நடக்க இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு தமிழ்நாடு முழுவதும் 1.25 லட்சம் மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். தேர்வு ஒத்திவைப்பு தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியப்படுத்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 10,372 இடங்களில் மாணவ மாணவிகள் வரும் 14ஆம் தேதி வரை நேரடியாக சென்று சேரலாம் என உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் கார்த்தி அறிவித்துள்ளார். இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் இணையதளங்கள் மூலமாக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிரப்பப்படாமல் காலியாக உள்ள கல்லூரி வாரியான பாடப்பிரிவுகளின் விவரங்களை www.tngasa.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நெல்லை சாலையில் உள்ள வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் 50% சுங்க கட்டணத்தை வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் 6 ஆண்டுகளாக சாலை ஏன் மோசமாக உள்ளது என கேள்வி எழுப்பினர். சாலை குண்டும் குழியுமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள் வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் 50% மட்டும் சுங்க கட்டணம் வசூலிக்க உத்தரவிட்டனர். கடலூர் மத்திய சிறையில் கைதிகளுக்கு இசை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 15 கைதிகள் ஆர்வமுடன் இசை மற்றும் பாட்டு பயிற்சியை பெற்று வருகின்றனர். தண்டனை முடிந்து வெளியேறும் நபர்களின் வாழ்வாதாரத்திற்காக சிறை நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் பல்வேறு தொடர்பயிற்சிகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது. இந்த பயிற்சி பெற்றவர்கள் விடுதலையானதும் ஏதேனும் ஒரு இசைக்குழுவில் இணைந்து தங்களது வருமானத்தை உறுதி செய்யலாம் என கூறப்படுகிறது. ரஹ்மான் இசை நிகழ்ச்சி குளறுபடி தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜுக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அதிகமான கூட்டத்திற்கான காரணங்கள், வாகனங்கள் நிறுத்தும் இடம், மருத்துவ வசதிகள், நிகழ்ச்சி செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற குறைபாடுகள் ஏற்படாதவாறு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விசாரிப்பதற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் நடந்த குளறுபடிகளால் வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ள ரஹ்மான் நடந்தவற்றிற்கு தானே பொறுப்பேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ரஹ்மான் அளித்த நேர்காணலில் சுனாமி பேரலை போல் திரண்ட மக்கள் வெள்ளத்தையும் அவர்கள் அன்பையும் தங்களால் சமாளிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இசை நிகழ்ச்சியை விட மக்களை எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் என தெரிவித்த ரஹ்மான் தனக்கு சிறிதளவு அதிகாரமே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு இது ஒரு பாடம் என்றும் இசையமைப்பாளர் என்பதை தாண்டி ஒருபடி மேலே போய் உள்கட்டமைப்புகளிலும் கவனம் செலுத்த இது தன்னை தூண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மற்றும் பணத்தை ஏமாற்றிய நபர்களை கைது செய்ய கோரி நடிகை கௌதமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது தனது அனைத்து சொத்துக்களையும் விற்பனை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட அழகப்பன் என்பவர் தன்னை ஏமாற்றிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அழகப்பன் மற்றும் அவரது உறவினர்கள் 6 பேர் மீது நடவடிக்கை எடுத்து தனது சொத்தின் அசல் ஆவணத்தையும் பணத்தையும் மீட்டு தருமாறு நடிகை கௌதமி புகாரில் வலியுறுத்தியுள்ளார்.
காவிரி விவகாரத்தில் பாஜகவினர் இரட்டை வேடம் போட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது திட்டத்தில் தமிழகம் தேவையில்லாமல் பிரச்சினைகளை எழுப்பி வருவதாக தெரிவித்தார். மேகதாது திட்டத்தில் தேவையில்லாமல் தமிழகம் கெடுபிடிகளை உருவாக்கி வருவதாகவும், கர்நாடகா விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பித்தும் மத்திய பாஜக அரசு அனுமதி வழங்கவில்லை எனவும் கூறினார். கர்நாடகாவில் நடைபெற்று வந்த தனியார் வாகன போக்குவரத்து சங்கங்களின் பந்த் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. முன்வைக்கப்பட்ட 30 கோரிக்கைகளில் 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி உறுதியளித்ததைத் தொடர்ந்து இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் சக்தி திட்டம் வாபஸ் பெற வலியுறுத்தி தனியார் வாகன போக்குவரத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பெங்களூருவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் உடல்நலம் மற்றும் வயதை கருத்தில் கொண்டு வீட்டுக் காவலில் வைக்க நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. விஜயவாடாவில் உள்ள ஊழல் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் அவரை ஞாயிற்றுக்கிழமை ஆஜர்படுத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என அறிக்கை சமர்ப்பித்தனர். அதைத் தொடர்ந்து அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவை வீட்டுக் காவலில் வைக்க போடப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடியின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு 1,17,000க்கும் மேற்பட்ட சுகாதார மையங்களில் ஆயுஷ்மான் மேளா நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வரை சேவா பக்வாடா என்ற சுகாதார நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. 15 நாட்களுக்கு இரத்த தான முகாம்கள் நடைபெறும் எனவும், உறுப்பு தானம் செய்வதற்கு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பவா பிரச்சாரத்தின் கீழ் இந்த திட்டங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். G20 உச்சிமாநாட்டிற்கு செலவு செய்யப்பட்டது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற 2 நாள் G20 உச்சிமாநாட்டிற்கு 4,100 கோடி ரூபாய் மத்திய அரசு செலவு செய்ததாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு, இவ்வாறு பரவும் தகவல் தவறானது என தெரிவித்துள்ளது. 4,100 கோடி ரூபாய் என்பது G20 உச்சிமாநாட்டை நடத்த தரம் உயர்த்தப்பட்ட சர்வதேச வர்த்தக மையம், நிரந்தர கட்டமைப்பு மற்றும் பிற கட்டுமான பணிகளை மேற்கொள்ள செலவு செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் விதமாக தீபாவளியன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்க அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பட்டாசுகள் தயாரிப்பு, சேமிப்பு, விற்பனை மற்றும் ஆன்லைன் மூலம் விநியோகம் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய், டெல்லி மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் பட்டாசு கடை வைப்பதற்கு உரிமம் வழங்கப்படவில்லை என சுற்றறிக்கை வெளியிட காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பண்டிகை கொண்டாடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழலை காப்பது முக்கியம் என டெல்லி மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்றில் 228 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு ரிசர்வ் டேவில் நடைபெற்றது. விராட் கோலியும் KL ராகுலும் தொடர்ந்து பேட்டிங் செய்தனர். சிறப்பாக விளையாடிய KL ராகுல் சதமடித்தார். அதேபோல் பாகிஸ்தான் பந்துவீச்சை சிதறடித்த விராட் கோலி 122 ரன்கள் விளாசினார். இதனால் இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 356 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 32 ஓவர்களில் 128 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்தது. காயம் காரணமாக நசீம் ஷாவும் ஹாரிஸ் ரவூஃபும் பேட்டிங் செய்ய வராததால் பாகிஸ்தானின் இன்னிங்ஸ் அத்துடன் முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் 228 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஹிமாலய வெற்றியை ருசித்தது. இந்நிலையில் இன்று நடைபெறும் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1,06,00,000 பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். தமிழக அரசின் மிகப்பெரிய திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு. தமது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்பும் வகையிலும் உதயநிதி பேசியிருப்பதாக EPS குற்றச்சாட்டு. கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி கலைஞர் 100 வினாடி வினா போட்டி வரும் 15ஆம் தேதி துவங்குகிறது. திமுக மகளிர் அணி சார்பில் நடத்தப்படும் போட்டியில் முதல் பரிசு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றதற்காக அமைச்சர் சேகர் பாபுவை பதவி விலக வலியுறுத்தி பாஜக சார்பில் போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 800 பேர் மீது வழக்கு பதிவு. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மற்றும் பணத்தை ஏமாற்றிய நபர்களை கைது செய்ய வேண்டும். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை கௌதமி பரபரப்பு புகார்.
ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணியை பந்தாடியது இந்திய அணி. 228 ரன்கள் வித்தியாசத்தில் ஹிமாலய வெற்றி பெற்று அசத்தல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று பல பரீட்சை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.